வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பள்ளிப்பட்டு அருகே லவா ஆற்றில் ராட்சத கிணறுகள் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுடன் உடன்பாடு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே வெளிக்கரம் பகுதியில் லவா ஆற்றில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 6 நீர்உறிஞ்சி ராட்சத கிணறுகள் அமைத்து பைப்லைன்கள் மூலம் ஆர்கேபேட்டை, திருத்தணி ஒன்றியங்களில் உள்ள 9 கிராம ஊராட்சி மக்களுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் லவா ஆற்றில் ராட்சத கிணறுகள் அமைத்து குடிநீர் எடுக்க பள்ளிப்பட்டு, வெளிக்கரம், திருமலைராஜ்பேட்டை, ராமச்சந்திராபுரம், சானாகுப்பம், வெங்கட்ராஜ் குப்பம், குமாரராஜுப்பேட்டை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரம் திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தீபா தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நேற்று முன்தினம் மாலை பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கோட்டாட்சியர் தீபா தலைமையில் நடந்தது. மாலை 6 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் உதவி நிர்வாக பொறியாளர் ஜெயசுதா, உதவி பொறியாளர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிராம மக்களின் பிரதிநிதிகளாக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவீந்திரநாத், வெளிக்கரம் ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி, விவசாயிகள் சங்க தலைவர் ராஜேந்திர நாயுடு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆஞ்சநேயன், சுஜாதா வெங்கடேசன் ஆகியோர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இதில் லவா ஆற்றில் 6 நீர் உறிஞ்சி கிணறுகள் அமைத்து குடிநீர் மற்ற பகுதிகளுக்கு வழங்கினால் பள்ளிப்பட்டு பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு குடிநீருக்கு வறட்சி ஏற்படும் என்று கூறினர். இதில் கூறிய கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று லவா ஆற்றில் 3 நீர் உறிஞ்சி கிணறுகளும், கொசஸ்தலை ஆற்றில் 3 நீர் உறிஞ்சிகளும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் தீபா தெரிவித்தார். இதனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுக்கு வந்தது.